இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் போய் உடனே லட்டு செஞ்சு பார்த்துருவீங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இந்த மோட்டிச்சூர் லட்டு. கடையில் கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் காசு கொடுத்து வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா இந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கடையில் கிடைக்கவே கிடைக்காதுங்க. அடித்து சொல்கிறேன், ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாண்ட் சமையல் ரெசிபீஸ். முதல்ல ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்க போகிறோம். பேனில் 1 கப் போல் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா தண்ணி 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பில் எல்லாத்தையுமே ஒரே மாதிரியே மெஷர் பண்ணிக்கோங்க. நான் மெஷர் பண்ணியிருக்க கப் பார்த்திங்கன்னா 250 ml கொண்ட கப். அதனால் நான் எல்லாமே இதே கப்பில் மெஷர் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த சுகர் சிரப் பார்த்திங்கன்னா பதம் எதுவும் வர தேவையில்லை. நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட போகிறோம். இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் இடிச்சிட்டு சேர்க்க போகிறேன். ஏலக்காய் சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ கையில் தொட்டு பாருங்கள், நல்லா பிசு பிசுப்பாக இருந்துச்சுன்னா போதும், கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வந்து கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா இது ரெடி ஆகிடும். இப்போ இதை ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பூந்தி சுடுறதுக்கான மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். எந்த கப்பால் சர்க்கரை அளந்தனோ அதில் 3/4லிருந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற எந்த ஒரு பேக்கெட் மாவு வேணால் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். எதுக்காக ஆப்ப சோடா சேர்க்குறோன்னா பூந்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக நமக்கு தேவைப்படும். இதே நீங்கள் காரா பூந்தி செய்கிறீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் சோடா தேவை கிடையாது. இது ஸ்வீட் செய்கிறதால ஒரே ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு விஸ்கு வச்சு கலந்திங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. நம்ம பூந்தி ஊற்றும் போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழகாக விழும். இல்லாட்டி கட்டிகள் இருந்துச்சுன்னா அங்கங்கே உங்களுக்கு அந்த ஃபில்டர்லேயே மாட்டிக்கும். இப்போ கலருக்காக கொஞ்சமாக ரெட் கலர் சேர்த்துருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தாங்க. கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதை அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு நீங்கள் கலந்து கொடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கலர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுறேன். அதாவது இது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாகவே இருக்கணும். ரொம்ப உங்களுக்கு திக்காக இருக்க தேவையில்லை, தண்ணியாக இருக்கணும். ஊற்றுற பதத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேனில் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடாக்கிட்டு ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க. அடுத்ததாக எப்படி பூந்தி பொரிக்க போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு சலடை இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற ஏதாவது ஒரு கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் பூந்தி கரண்டி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்றது செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எண்ணெய் எப்படி செக் பண்ணணும்னா ஒரு ட்ராப்பாக விட்டிங்கன்னா டக்குன்னு அந்த பூந்தி மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த சலடையில் ஊற்றி லைட்டாக தட்டி விட்டுகிட்டே இருக்கணும். எதுக்காக தட்டுறோன்னா அப்போ தான் வந்து பூந்தி நல்லா வந்து சின்ன சின்னதாக விழுந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே ஊற்றி மட்டும் விட்டிங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக வந்து விழும். அது மாதிரி இருந்துச்சுன்னா பூந்தி நல்லா இருக்காது. இந்த மாதிரி விட்டு தட்டி தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ பூந்தி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பூந்தியை ரொம்ப நேரம் நீங்கள் பொரிக்க விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டாகிடும். ஒரு 30லேருந்து 40 செகண்ட் மட்டுமே ஃப்ரை பண்ணி உடனே எடுத்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பூந்தியில் இருக்கிற எக்ஸஸ் ஆன எண்ணெய் வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை அப்சர்வ் பண்ணிவிடும். இப்போ ஃபஸ்ட்டு பேட்சை ரெடி பண்ணிவிட்டு நான் டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிக்கிறேன். இதே போல் இருக்கிற மொத்த மாவையும் நீங்கள் பூந்தி போட்டு பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம லட்டு செய்ய ஆரம்பிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெலிசாக இருக்கிற அந்த ஓட்டைகள் கம்மியாக இருக்கிற ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பூந்திலாம் அழகாக நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நமக்கு பூந்தி வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு பூந்தி நல்லா பெருசாக தான் இருக்குது அப்படின்னா மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் ஒரு 2 ஓட்டினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்னதாக ஆகிடும். அதாவது பெரிய பெரிய கட்டிகளாக இருக்கிறதும் சின்னதாகிடும். இல்லாட்டி கையில் நல்லா உடச்சி விட்டுட்டு சேர்த்திங்கனாலுமே உங்களுக்கு நல்லா குட்டி குட்டியாக இருக்கும். அந்த லட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுறோம். நம்ம எடுத்து வச்சோம் பாருங்கள் சுகர் சிரப்பு, அதில் இந்த பூந்தியை போட்டு நல்லா வந்து கலந்து விட போகிறோம். இந்த சுகர் சிரப்பும் இந்த பூந்தியும் ரெண்டு ஒன்றோடு ஒன்று நல்லா வந்து கலந்து உங்களுக்கு அந்த கடாயில் சுகர் சிரப்பே தெரியக்கூடாது. அதாவது அந்த தண்ணியாகவே எங்கேயுமே இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். அதனால் இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை ஆன் பண்ணி ரொம்ப லோ ஃப்ளேமாக வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு கை விடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலரி கொடுத்தோன்னா நல்லா உங்களுக்கு கெட்டியாக மாறிடும். அப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ஈரப்பதம் இல்லாத மாதிரி இருக்குது. லைட்டாக தெரியுதுல, இது பரவாயில்ல. ஏன்னா நம்ம மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட போகிறோம். அந்த 30 நிமிஷத்தில் எக்ஸஸாக இருக்கிற அந்த சுகர் சிரப்புமே இந்த பூந்தி நல்லா இழுத்துக்கும். அப்புறம் லட்டு பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே வந்து கெட்டியாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இன்னுமே சுகர் சிரப் தெரியுது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஃப்ளேமை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுத்துட்டே இருங்க. எந்த ஸ்டேஜில் திக்காகுதோ அந்த
ஸ்டேஜில் வரைக்கும் நீங்கள் கலந்து கொடுங்க. இதுக்கு வந்து தண்ணி நீங்கள் அளவு கரெக்டாக சேர்த்திங்கன்னா அது எக்ஸஸாக இருக்காது. அதனால் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான நட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு நெய்யில் முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துட்டு லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நெய்யை ஊற்றிட்டு ஒரு முறை கலந்து நீங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா லட்டு இன்னுமே வாசனையாக இருக்கும். நல்லா கலந்து ரெடி பண்ணிவிட்டு கையில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு சின்ன சின்னதாக லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நெய் தடவிட்டு நீங்கள் லட்டு பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாசனை இன்னும் நல்லா இருக்கும். சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான மோட்டிச்சூர் லட்டு எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.